முதல்வர் போற்றி. இப்ப நாம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா தேவப்பிரியாகையில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. இது புராணத்துல பார்த்தோம்னா 104வது இடம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆலயம் 108 பெருமாள் கோயில் திவ்ய தேசம். இந்த ஆலயத்தை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. இது ஃபுல்லாவே தமிழ்ல பதிக்கப்பட்டிருக்கு. பூராமே தமிழ் தான். தமிழர்களுக்கும் இந்த 108 திவ்ய தேசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு நிரூபிக்கிற வகையில் இந்த 108 திவ்ய தேசத்துடைய கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ்ல பதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ரீராம ஜென்மம் ஸ்ரீராமர் தவமேற்றியதா ஐதீகம். இந்த இடத்துல உட்காந்து ஸ்ரீராமர் தவம் பண்ணதா ஒரு ஐதீகம் இருந்தது. வர்றவங்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஒரு தியானம் பண்ணோம்னா அவரோட ஆற்றல் பெறலாம் அப்படின்றது. இந்த இடத்துல பிரபு ஸ்ரீராமர் தவமேற்றி அவர் இங்க தபஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் கையால இந்த ஆலயத்துல இருக்கிறாரு. அனைவரும் வருக. தேவப்பிரியாக்கு வரும்போது அனைவரும் வருக, இறையர்கள் பெருக. எல்லாரும் இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அடியனுடைய விருப்பம். எல்லாரும் வாங்க. இந்த இடம் எல்லாம் மறக்காம வரணும். கீழே சிவாலயம், அதுக்கு கீழே கங்கை நதி, மேல பெருமாள் கோவில், மூணுமே சிறந்த சிவா